ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரெப் சிம்பிளிஃபைட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஓட குரூப் ஒன் எக்ஸாம் வந்து எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏப்ரல் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்மளோட ஆனுவல் பிளானரில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி ஆச்சு. ஸோ இப்போ இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா குரூப் ஒன் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி, நெக்ஸ்ட் மெயின், அடுத்தது இன்டர்வியூ. ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்ஸ் வரும். அதே மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேப்பர் இருக்குது. எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் தான், எதுவுமே எம்சிக்யூ கிடையாது. எல்லாமே நம்ம வந்து ஆன்சர் 10 மார்க் 15 மார்க் இது மாதிரி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு பேப்பர் வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் பேப்பர். தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான். தமிழில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மற்ற ஜிஎஸ் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 3 ஜிஎஸோட மார்க்கை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ரேங்க் வரும். ஸோ மெயின் எக்ஸாம் தான் நம்மளுக்கு என்ன போஸ்டிங் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண போகுது. பட் அந்த மெயின் எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம குவாலிஃபை பண்ணணும். ப்ரிலிம்ஸ் வந்து யார் ஹை மார்க் வாங்குறாங்களோ அவங்கள ரேங்க் பேஸ் பண்ணி அவங்கள வந்து நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:10 1:20 இது மாதிரி ரேஷியோவில் உங்களுக்கு மெயின் அண்ட் இன்டர்வியூக்கு வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தான் உங்களுக்கு என்ன ரேஷியோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். 1:10 1:20 இன்டர்வியூக்கு வந்து 1:2 என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ப்ரிலிம் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் எழுதணும். மெயின்ஸில் நம்ம வாங்க போகிற ஜிஎஸ் பேப்பர் 2, 3, 4 இதோட மார்க்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரேங்கிங் வரும். இன்டர்வியூ மார்க் வந்து நம்மளுக்கு ஆட் ஆனாலுமே பட் நம்ம என்ன ரேங்க் அப்படிங்கிறத வந்து மேஜராக ப்ளே பண்ண போகிறது மெயின்ஸ். ஸோ நம்ம நல்ல எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம இன்டர்வியூ மார்க் இன்னும் நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே இன்டிகிரேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணக்கு தான் இருக்கணும். பிகாஸ் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் படிக்கலாம், கிளியர் ஆச்சுன்னா மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் மெயின்ஸோட கொஸ்டின்ஸுமே ரொம்ப டஃப்பாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸுக்கான ஆன்சர் ரைட்டிங்கும் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு எக்கனாமி படிக்கிறீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கான எக்கனாமியோட கொஸ்டின்ஸே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் படித்தவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆன்சர் ரைட்டிங்கில். ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும். மெயின்ஸ் பேப்பர் வந்து ஃபினிஷ் பண்ணணும், அதுவும் நல்லா ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதுறீங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதுறீங்க, இதை 2 வச்சு தான் உங்களுக்கு மார்க் வரப்போகுது. ஸோ நீங்கள் 4 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மெயின் எக்ஸாம் எழுதுறீங்களா, இல்லை ஒரு 6-7 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மெயின் எக்ஸாம் எழுதுறீங்களாங்கிறத வச்சு கண்டிப்பாக ஆன்சர்லேயே வித்தியாசம் தெரியும். ஸோ நீங்கள் இன்டிகிரேட்டடாக ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகும். மெயின்ஸ் பற்றியும் நீங்கள் ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்திக்ஸ் பேப்பர் தனியாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படாது. அதுக்குன்னு நீங்கள் அதை வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுனா படிச்சுக்கலான்னு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ரிவிஷன் ஃபேஸில் இருக்கும்போது நான் படித்து முடிச்சுட்டேன், இப்போ நான் ரிவைஸ் தான் பண்ணுறேங்கும் போது நீங்கள் எத்திக்ஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ. ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்கன்னா அது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணதோட மார்க்கை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 கொஸ்டின் கரெக்டாக அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ஃபுல் மார்க் உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்த கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பு பண்ணுறது வந்து இதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நோ நெகட்டிவ் மார்க்கிங் இன் திஸ் குரூப் 1 எக்ஸாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிலபஸை பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட சிலபஸ் வந்து என்னங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. நம்மளுக்கு எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க க்ளூ தான் சிலபஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிவைக்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி கேட்டிருக்கோம், நாங்கள் எதுலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு கமிஷனே கொடுக்குற ஒரு ஹிண்ட்டு தான் உங்களுக்கு சிலபஸும் பிவைக்யூவும். ஸோ இது ரெண்டும் தான் நீங்கள் வந்து கைடாக வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதில் பார்க்கும்போது ப்ரிலிம்ஸ்க்கு எந்த மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க, மெயின்ஸுக்கு எந்த மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டோன்னா நம்ம எதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும், ஆல்வேஸ் நம்மளுக்கு எதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் இல்லை ஈஸி அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக நீங்கள் எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதெல்லாம் சீக்கிரம் படிப்பீங்க, எதெல்லாம் நம்ம டைம் எடுத்து படிப்போம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
சிலபஸ் வந்து நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் வந்து டீட்டெயில் சிலபஸ் இல்லாமல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இருக்குங்கிறத வந்து நான் ஓவர்வியூ கொடுத்துறேன். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஜென்ரல் சயின்ஸ் பார்ட் ஏ பார்ட் பி கொடுத்துருக்காங்க. பார்ட் பி பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அதாவது ஆப்டிடியூட் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது ரீசனிங். நம்மளுக்கு வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் நம்ம மற்ற எக்ஸாம்ஸில் பார்த்துருப்போம். அது என்னங்கிறத நான் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்ஸ் உங்களுக்கு தெரியும், 10th வரைக்கும் இருக்கிற ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராபபிலிட்டி, அந்த எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், இது மாதிரி உங்களுக்கு வந்து இது ரெண்டுலையும் கேட்பாங்க. இதுதான் பார்ட் பி. இதில் வந்து உங்களுக்கு மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 25 கொஸ்டின்ஸ் இது ரெண்டில் ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கும். இப்போ பார்ட் ஏ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது ஜிஎஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு 6 யூனிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். சயின்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே உங்களுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க. பட் சயின்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப தியரம், சம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமானா அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து பேசிக்காக சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ப்ளஸ் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ வந்து நியூஸில் ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர் போயிட்டு இருக்கு சயின்ஸை பற்றி அப்படின்னா அதை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் நானோ டெக்னாலஜி, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ஏதாச்சும் பெருசாக பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து கொஸ்டினாக ரிஃப்ளெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ சயின்ஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கில் இருக்க தியரம், ஃபார்முலா இது மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து பேசிக் டாபிக் படிச்சுட்டு அப்ளிகேஷன் படிச்சிங்கனாவே நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் தி சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும், இப்போ ஹீட், லைட், இல்லைன்னா செல் பயாலஜி எதுனாலுமே உங்களுக்கு அதில் இருக்கிற பேசிக் 6th to 10th ப்ளஸ் 11th 12th வேணுங்கிற சாப்டர்ஸ் மட்டும், இந்த டாபிக் ரிலேட்டடாக பேசிக்காக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு நான் வந்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி தரேன். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ ரீசெண்டாக சயின்ஸில் என்னென்ன போயிட்டு இருக்கோ அது நம்ம சிலபஸ் கூட எது மேட்ச் ஆகுதோ அது. ஸோ தட் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் புக்கில் இருக்கிறதையும் கரண்ட் அஃபேரும் கம்பைன் பண்ணி ஒரே சோர்ஸாக படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நான் கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்கவே வேணாம். பிகாஸ் ஒரு குரூப் 1 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கண்டிப்பாக ஹையாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எந்த யூனிட்டையுமே விட்டுட்டு போகக்கூடாது. இதுலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப சிம்பிளாக சயின்ஸ்லேருந்து கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பேசிக்கை படித்தவங்க ஆன்சர் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே டஃப்பாக கேட்பாங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்காம அதுலேருந்து பேசிக்காக கேட்டாலும் அட்டன் பண்ண தெரியணும். அந்த லெவலில் படித்தா கண்டிப்பாக மோஸ்ட்டாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ சயின்ஸையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணாமல் எப்படி படிச்சுட்டு போகலாம் ஷார்ட் பீரியடில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபிசிக்கல் அண்ட் தென் கிளைமேட் மோஸ்ட்டாக கேட்குறாங்க. லைக் ரிவர்ஸ் பற்றி அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்ஸை பற்றி அதிகமாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மான்சூன் வந்து எராட்டிக்காக இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக மான்சூன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஸோ ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் கிளைமேட் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஃபிசிக்கல்லையுமே உங்களுக்கு ரிவர் சிஸ்டம் பற்றி இது வரைக்கும் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கிளைமேட்டில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மான்சூன் பேட்டர்ன் கண்டிப்பாக, ஏன்னா அது இந்தியாவுக்கே பெக்யூலராக இருக்கிறதுனால உங்களுக்கு மான்சூனை பற்றி அதிகமாக கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஜியாகிரஃபி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட், அதுக்கப்புறமா இந்த ரிசோர்ஸஸ் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் ட்ரைப்ஸை பற்றி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியான்னு எடுத்திங்கன்னா ஃபிசிக்கல், கிளைமேட், எக்கனாமிக் ப்ளஸ் ஹியூமன், இந்த 4 டைப்பில் சப் டாப்பிக்காக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ரிவர், கிளைமேட்டில் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட், இந்த எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸஸ், போர்ட்ஸ் இதை பற்றி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ட்ரைப்ஸ் இதை பற்றி தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஜியாகிரஃபியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட்டாக தெரியும். பட் நீங்கள் செலக்டிவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜியாகிரஃபிலேருந்து கேட்டாங்கன்னா ஒன்று மிஸ் பண்ணாமல் சில கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் தனித்தனி ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. இன்டெப்த்தாக ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ யூனிட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் டைம். ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு யூனிட் 3ல வந்து கவர் ஆயிரும். ரைட் ஃப்ரம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து 1947 வரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு யூனிட் 3ல வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காது. லைக் உங்களுக்கு குப்தா வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும். பட் ஹர்ஷவர்தனா
ஜெயினிசம், புத்திசம் எல்லாம் உங்களுக்கு இம்ப்ளிசிட்டா இருக்கும். செக்யூலர் ஸ்டேட் அந்த மாதிரி டேர்ம்ஸ்ல உங்களுக்கு ஜெயினிசம், புத்திசம் எல்லாம் வரும். ஸோ நீங்க வந்து அந்த சிலபஸ்ல அந்த வேர்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா அது மட்டும் தான் படிப்பேன். வேதிக் ஏஜ் படிக்க மாட்டேன். அப்படிங்கிற மாரி கண்டிப்பா போ முடியாது. பிகாஸ் காம்படிஷன் ஹையா இருக்கும்போது அவங்க கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ளிசிட்டா இருக்கதையும் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க இம்ப்ளிசிட்டா இருக்கிறதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ஹிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதில இருக்க லீடர்ஸ பத்தி நல்லா படிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் தென் நியூஸ் பேப்பர். இது 2யுமே நீங்க வந்து கண்டிப்பா படிக்கணும். அந்த இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் அத வந்து இன்டர்லிங்க் பண்ணி கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க. கேட்குறாங்க. லைக் இப்போ உங்களுக்கு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னா அந்த டைம்ல பிரிட்டன்ல என்ன நடக்குது? அந்த டைம்ல இந்தியால சைமல்டேனியஸா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ஸோ இது மாதிரி லிங்க் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஹாலிஸ்டிக்கா படிச்சீங்கன்னா கண்டிப்பா இப்ப வந்து சாப்டர் வைஸ் நீங்க ஹிஸ்டரி படிக்கிறீங்க. ஸ்கூல் புக் எடுத்துட்டு ஒவ்வொரு லெசனா படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 2 பக்கம் இயர்ஸ் வந்து சேமா தெரியுது, இல்ல டைம் ஃப்ரேம் சேமா இருக்குன்னா, இது நடக்கும்போது இதுவும் சைமல்டேனியஸா நடந்திருக்கு. அப்படிங்கிற மாரி நீங்க வந்து லிங்க் பண்ணி படிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஹிஸ்டரியில இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சொல்றோம்ல, அது எல்லாமே இந்த மாரி தான் ஹிஸ்டரியில வந்து ஃப்ரேம் பண்ணக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதே நீங்க ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமா ஃபேக்ட் தான் கேட்பாங்க. லைக் இந்த ஆத்தர் யாரு? இல்லன்னா இந்த குப்தா பீரியட்ல இருந்த மினிஸ்ட்ரீஸோட பேரு, இந்த மாரி எல்லாம் உங்களுக்கு வந்து கேட்க சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அந்த மாடர்ன் ஹிஸ்டரி நீங்க படிக்கும்போது, மோஸ்ட்டா இன்டர்லிங்க் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லீடர்ஸ பத்தி அவங்க என்ன ஐடியாலஜில இருந்தாங்க அப்படின்னு படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ எலிமினேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல்ல வந்து மோஸ்ட்டா இந்த ஃபேக்ட், அதுக்கப்புறமா இந்த பெர்ஷியன், சான்ஸ்கிரிட் பேரெல்லாம் மிடிவல்ல வரும். லைக் இந்த கிங்கோட இந்தந்த மினிஸ்ட்ரீஸ வந்து இந்தந்த மாரி சொன்னாங்க. இந்த டெல்லி சுல்தானேட்ல இந்தந்த பெர்ஷியன் நேமுக்கு இந்தந்த மீனிங் அது மாரி நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சு ரிவைஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் ஃபேக்ட் தான் அதிகமா ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல்ல கேட்குறாங்க. ஸோ அத நம்ம மறந்துருவோம். ஸோ நீங்க அத ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரியே உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் தனித்தனியா வீடியோ போடுவேன். ஒவ்வொரு டாப்பிக்கையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வித் நோட்ஸோட நான் வீடியோ போடுவேன். அதுல உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. அடுத்து எல்லாருமே நல்லா படிக்கிற யூனிட் 4 அதாவது இந்தியன் பாலிட்டி. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாமோ படிக்கிறவங்க கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ஸ நல்லா படிப்பாங்க. அதே டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா, நீங்க ஐ மீன் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்கூல் புக்ஸ மட்டும் தான் படிப்போம். பாலிட்டிக்கு வந்து 10த், 11த், 12த் மோஸ்ட்டா படிப்போம். அத தாண்டி நம்ம சோர்ஸ் எதுவும் படிக்க மாட்டோம். பட் ஆ இந்தியன் பாலிட்டி பை எம். லக்ஷ்மிகாந்த்னு புக் இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பட் அந்த புக்க வந்து கவர் டூ கவர் படிக்க வேண்டியதே கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு இது வந்து ஒரு யூனிட் தான். அதுக்காக அந்த அவ்வளோ பெரிய புக்க வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் கிடையாது. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக்ஸ் வந்து நீங்க அதுல கவர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறமா அந்த சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரி பிரசிடென்ட், கவர்னர், அதுக்கப்புறமா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அது இந்த யூனிட் வரும்போது நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்றேன். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து இந்தியன் பாலிட்டி பை எம். லக்ஷ்மிகாந்த்ல படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாஸ்ட் இயர் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேசஸ் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. லைக் நீங்க கேசஸ் கொடுத்துருப்பாங்க கோலக்நாத் கேஸ் இந்த மாதிரி. இந்த கேசஸ்ல எது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தினது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்க லக்ஷ்மிகாந்த் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா அதை வந்து என்ன ஆன்சர்ங்கிறது உங்களால ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான். இது வந்து புக்ல வந்து உங்களுக்கு பெருசா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல வந்து பெருசா குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா விட்டுருப்பீங்க. அதுவே நீங்க எக்ஸ்ட்ராவா நெறைய படிக்க வேணாம். நீங்க படிக்க போற அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ மட்டுமே இப்ப பேசிக் ஸ்ட்ரக்சர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இந்தியால தான் கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். அத தாண்டி நீங்க அமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ அப்ப இந்தியாக்கே பெக்யூலரா இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நம்ம படிக்கணும். அதே மாரி டிபிஎஸ்பி இது வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இருந்தே நம்ம இத வந்து ரைட்ஸா குடுக்கணும் அப்படின்னு சொன்னத நம்மனால ரைட்ஸா குடுக்க முடியல. பிகாஸ் இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது நம்மகிட்ட அவ்வளோ ஃபண்ட் கிடையாது. இது எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஸோ அத வந்து நம்ம டிபிஎஸ்பியா வச்சிருக்கோம். அதாவது கவர்மெண்ட் இப்படிலாம் பண்ணணும். என்ன பண்ணணும் ஃபியூச்சர்ல? ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா, அதுல மோஸ்ட்டா என்ன பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு குடுத்துருப்பாங்க. ஆனா இந்தியால தான் கவர்மெண்ட் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அத வந்து எத பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு
ஒரு மைண்ட் மேப் இல்லைன்னா ரோட் மேப் மாதிரி கொடுத்தது தான் டிபிஎஸ்பி. ஸோ அதுவுமே இந்தியா கான்ஸ்டியூஷனுக்குனே பெக்யூலராக இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எட்ஜ் காட்ட முடியும். ஒரு 10 பேர்த்த விட நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே இருப்பீங்க. 10 பேத்துக்கு தெரியாத ஆன்சர் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படியே நீங்கள் ஒரு 4-5 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் ரேங்க் கொஞ்சம் மேலே போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் எதையுமே ஸ்கூல் புக் மட்டும்தான் இல்லை இந்த புக் மட்டும் தான் கன்ஃபைன் பண்ணிக்காதீங்க. ஸோ அந்த டாப்பிக்கில் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேனா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இப்போ இந்தியன் எக்கனாமினா தெரியும். இப்போ இந்தியன் எக்கனாமினா என்ன, ஜிடிபி, அதுக்கப்புறமா நம்மளோட பாலிசிஸ் என்ன, ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, பேங்கிங். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம் இந்த 5-year பிளான். இதெல்லாம் தான் இந்தியன் எக்கனாமியில் நம்மளுக்கு வருது. ஆனால் அதுவே நீங்கள் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இல்லை, ப்ரிலிம்ஸில் வந்து கேட்காம இருந்தாங்க, மெயின்ஸில் தான் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிலிம்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்கும், தமிழ்நாடு பேஸ் பண்ண பாலிசிஸ் இருக்கும். பேசிக்கலி தமிழ்நாட்டில் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, லெஜிஸ்லேட்டிவும் சரி எக்ஸிக்யூட்டிவும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் உங்களுக்கு இந்த இந்த பர்டிகுலர் யூனிட்டில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமி, பாலிட்டி, ஆப்டிடியூட் இது 3 தான் ஃபஸ்ட்டு நான் வந்து கவர் பண்ணுவேன். இப்போ வந்து பிப்ரவரினா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இந்த 3 டாப்பிக்கையும் நான் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு புரியும் இது இந்தியன் எக்கனாமி நான் என்ன சொல்ல வரேன், இல்லை டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுறாங்க, லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அதில் படிப்போம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து வரும். பேசிக்லி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் எக்கனாமி என்ன அண்ட் தென் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாட்டில் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்கல்ல. ஸோ டெவலப்மெண்ட்டுக்காக என்னெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம் நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறது தான் இது. ஓகே, அடுத்தது லாஸ்ட்டாக ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இதை வந்து ஃபஸ்ட்டு யூனிட் 8ன்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ அதுதான் இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் யூனிட்டாக நம்மளுக்கு பார்ட் ஏல வந்து இருக்குது. இதுக்கு வெயிட்டேஜும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நம்மளுக்கு எப்போவுமே தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் வந்து வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கமேஜ், அடுத்தது லிட்ரேச்சர், இது மாதிரி உங்களுக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக நம்மளோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் மூமெண்ட், சோஷியல் மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் மூமெண்ட் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லைக் ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த மாதிரி வந்தது எப்படி, அதே சோஷியோ மூமெண்ட்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், இது மாதிரி நம்ம படிப்போம்ல. மீன் ஒரு சோஷியலில் இருக்க ஈவில் திங்ஸை இது பண்ணுறதுக்காக வந்த மூமெண்ட்ஸும் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸையும் நம்ம படிப்போம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு எதிராக நம்மளுக்கு நிறைய பேர் ஃபைட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில். லைக் பூலித்தேவர், குயிலி, வேலுநாச்சியார், இந்த மாதிரி லீடர்ஸை பற்றி படிக்கிறது. அதாவது தமிழ்நாட்டோட ஹெரிட்டேஜ் நம்மளோட என்ன சொல்லலாம், ஹிஸ்ட்ரியும் கல்ச்சரும் படிக்கிறதா மெயினாக சொல்லணும்னா அதுதான் யூனிட் 8 ப்ளஸ் லிட்ரேச்சர். ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டு மாடர்ன், கல்ச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறமா ஃபெஸ்டிவல்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. லைக் ஏன்ஷியன்ட் டைமில் நம்ம செலிப்ரேட் பண்ண நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் அதை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஐ திங்க் 2022 குரூப் 1ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ண ஏன்ஷியன் சங்ககால தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ண ஃபெஸ்டிவல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்திக்ஸ் புக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த எத்திக்ஸ் புக் படிச்சிருந்தவங்க அதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குன்னே இருக்க பெருமை, ஹிஸ்ட்ரி ஆகட்டும், மூமெண்ட் ஆகட்டும், அதை பற்றி நம்ம படிக்கணும். பட் தமிழ்னாவே நம்மளுக்கு கண்டிப்பாக திருக்குறள் தெரியும். ஸோ அதனால லிட்ரேச்சரில் மெயினாக திருக்குறள் கேட்பாங்க. மற்றபடி நிறையா சங்கம் லிட்ரேச்சரும் கேட்குறாங்க. பட் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறத விட நீங்கள் திருக்குறள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட்டாக கேட்பாங்கன்னு தெரியும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால திருக்குறள் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. மற்ற லிட்ரேச்சர் படிக்கிறீங்களோ இல்லையோ திருக்குறள் படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. அடுத்து இப்போ பார்ட் பியில் நான் சொன்னல ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஆப்டிடியூடில் HCF, LCM, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், இது மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. 10th லெவல் தான். ஸோ இது SSLCங்கிறனால 10th லெவலில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ரீசனிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஜிக்கல் ரீசனிங், கோடிங், டிகோடிங் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு
கிளாஸ் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறேன். நான் யூடியூப்பில் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்ட் பியில் வந்து ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நீங்கள் வந்து பிவைக்யூ எடுத்துக்கலாம். ஆல்வேஸ் நீங்கள் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து எக்ஸாம்பிள் அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மோர் தேன் இனஃப். நீங்கள் கண்டிப்பாக இதில் 25 கொஸ்டின்ஸில் மோர் தேன் 21 கண்டிப்பாக எடுக்கலாம். அன்லெஸ் வந்து நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற வரைக்கும் இந்த 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 புக்கில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக 21க்கு மேலே ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நீங்கள் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 10th லெவலுங்கிறனால ரொம்ப இந்த பேங்கிங் இல்லை எஸ்எஸ்சி அதுமாதிரி ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க. உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எப்படி சொல்லலாம்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்போ 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே இதுக்கு இது ஆன்சர் வருமா அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப் 4 அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாமில் கேட்குற மாதிரி இருந்தாலுமே இப்போ வந்து நீங்கள் பார்ட் பியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் மோர் தேன் 90% கண்டிப்பாக எடுக்க முடியும். ப்ரொவைடர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே. கம்பேர்ட் டு பார்ட் பி வந்து உங்களுக்கு லெஸ் டைம் பட் அதிக மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பார்ட் பி வந்து நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த டாபிக் எனக்கு வராது அப்படின்னால விடாதீங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் வித் ஷார்ட் கட்டோட நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸில் இது வரைக்கும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸோட சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் கேட்டதில்லை, இனிமேல் கேட்க போகுது. பிகாஸ் இப்போ வந்து ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ஸோ இந்த யூனிட் அதிகமாக கேட்பாங்கன்னு நம்மளா போன வருஷம் கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னத்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிருப்போம். பட் இந்த டைம் வந்து சிலபஸ்லேயே உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க முடியும். அட் தி சேம் டைம் இது வந்து காம்படிஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடியோ ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வரலைன்னா விட்டுட்டு போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இப்போ நம்மளுக்கு அதை படித்தா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் அதை நம்ம அவாய்ட் பண்ண மாட்டோம் யாராக இருந்தாலுமே. ஸோ அதனால் என்னோட ப்ரெடிக்ஷன் காம்படிஷன் மேபி ஜாஸ்தி ஆகலாம். பிகாஸ் எப்படியாச்சும் இது நம்ம பேசிக்காச்சும் படிச்சிட்டோம்னா கேட்க போகிற 10 கொஸ்டினில் 4 கொஸ்டினாச்சும் ஆன்சர் பண்ணிடலாம். அப்படின்னாச்சும் நம்ம லைட்டாக படிப்போம் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமி, இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் வந்து இந்தியன் பாலிட்டி. ஸோ இது வந்து உங்களோட கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிக்கிற சிலபஸ் பிடிஎஃப்லேயே உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே பெருசாக இன்னுமே எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி இருக்கும். இங்கே நான் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் விட இது கம்மி இதை விட இதுங்க லீஸ்ட் இதில் வந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க நினைக்கிறேன் ரீசனிங்கில். ஸோ இதுலேயே 10 கொஸ்டின், இது வந்து 15 கொஸ்டின், இது மாதிரி ஒவ்வொன்றும் இல்லை கொடுத்துருக்காங்க. எங்களை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆர்டர்லேயும் போகலாம். ஃபர்ஸ்ட் அதிகமான கொஸ்டின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி கீழேயும் போகலாம். இப்போ நான் வந்து வீடியோ எப்படி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த 2 பார்ட் ஏல இது 2, பார்ட் பியில் ஆப்டிடியூட். ஸோ இந்த 3 ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்தது இந்த ஹிஸ்ட்ரி 2 ஹிஸ்ட்ரி கம்பைன் பண்ணி படிக்கிறது ஈஸி. அது கூட உங்களுக்கு நான் ரீசனிங்கே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து ஜியாகிரஃபியும் ஜென்ரல் சயின்ஸும் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் படிச்சிங்கன்னா மொத்தமாக 20 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம லாஸ்ட் மினிட்ல எப்படி படித்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத படித்து மேக்ஸிமம் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நான் வந்து வீடியோ போடுவேன். ஸோ உங்களுக்கு எந்த ஆர்டரில் படித்தா ஏன்னா நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுமா இல்லை 3 சப்ஜெக்ட்ஸ் அட் டைம் படிக்க ஓகேவா இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், நீங்கள் மார்க் வைஸ் போகிறீங்களா இல்லை இது என் ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்டு ஸோ இது வைஸ் போகலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. எண்ட் ஆஃப் தி டே இந்த டாப் 4ல் இருக்கிற இந்த பார்ட்டு ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி இதில் வந்து நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. பிகாஸ் இதுக்கு வெயிட்டேஜ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இந்த 4யுமே நீங்கள் வந்து இது 2ம் கூட நீங்கள் அறகுறையாக படிச்சுட்டு போகலாம். பட் இந்த 4யுமே நீங்கள் வந்து நல்லாவே படிச்சுட்டு போகணும் தரோவா. அண்ட் தென் ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் சொல்லவே வேணாம். நீங்கள் வந்து ஷார்ட்டாக நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க் வாங்கிடுவேன் அப்படிங்கிறது இது 2 தான். பிகாஸ் இதில் நீங்கள் படிக்காததும் கூட கேட்கலாம். பட் இதில் கேட்குற கொஸ்டின்ஸ் 90% நீங்கள் படிச்சிட்டீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 4 ஹிஸ்ட்ரி பாலிட்டி அண்ட் தென் இந்தியன் எக்கனாமி இதே வந்து நீங்கள் நல்லா தரவாக பண்ணிவிட்டு ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் டெய்லி ப்ராக்டிஸ் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின ரேங்க்குக்கும் இந்த டைம் வாங்க போகிற ரேங்க் இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. இல்லை ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமே செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து மெயின்ஸ் பார்க்கலாம். பிகாஸ் இதெல்லாம் நம்ம வாங்க போகிற மார்க் தான் நம்ம இன்டர்வியூக்கு போகிறோமான்னு டிசைட் பண்ணோம். இன்டர்வியூக்கு போனாலும் நம்ம எந்த ரேங்க் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணோம். ஸோ இதில் ஃபஸ்ட் நான் சொன்னேன்ல தமிழ் வந்து குவாலிஃபையிங் பேப்பர்
இப்போ இதில் 3 பேப்பர் இருக்குது, GS1, GS2 அண்ட் GS3. இப்போ இதில் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த 3க்குமே எவ்வளோ மார்க்குக்கு வெயிட்டேஜ் இருக்குது ப்ளூ பிரிண்ட்டும் நம்மளுக்கு இதுலேயும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னல எத்திக்ஸ் பேப்பர், அது வந்து ஃபஸ்ட் பேப்பர் 2ல் தேர்ட் இதில் 50 மார்க்ஸுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து ரிவிஷன் தான் நான் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்ச்சுங்கும் போது சிலபஸ் முடிச்சிடுவேன். ஏப்ரல், மே அண்ட் ஜூன் பாதி வரைக்குமே நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா, ஐ மீன் ரிவிஷன் தான் ப்ரிலிம்ஸோடது பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க எத்திக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை நான் வந்து மே எண்டு வரைக்குமே ஆயிரும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறவங்க எத்திக்ஸ்னால் என்ன, அது சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க. இல்லைனா அதை ஒரு பெரிய திங்காக பார்க்க மாட்டீங்க. ஆல்ரெடி நம்ம என்னென்னு பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கு நான் சொல்லணும்னு நினச்சது. பிகாஸ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு முக்கியம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பிகாஸ் பேப்பர் கம்ப்ளீஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஆனால் அது கூட சேர்த்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் ஆன்சர் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ வந்து எல்லாருமே ஸ்பீடாக பழகுறாங்க. என்னன்னாலுமே இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒருத்தங்க ஒரு 100 பேப்பர் ஒரு நாள் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை உங்களோட பேப்பர் நடுவில் இருக்குது, ஒரு 50th பேப்பராக இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த 49 பேப்பரும் உங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஒரு ½ மார்க் 1 மார்க் சேர்த்து வரும். பிகாஸ் அந்த ½ மார்க் 1 மார்க்னால நீங்கள் இன்டர்வியூ மிஸ் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங்கை மிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பீடுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தரீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து குவாலிட்டிக்கு வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். குவாலிட்டினா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆன்சர் நீங்கள் எழுதுறீங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் எழுதணும். அந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக. இப்போ வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு பாலிட்டிலேருந்து கொஸ்டின் வருது, இந்த GS2வில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி நீங்கள் வந்து எழுதியிருக்கணும், எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா கொஸ்டினோட இது என்ன. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் மொட்டையாக நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்தியாவில் இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் யூகேல இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அப்போ வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இப்போ நீங்கள் இந்த 2 பேஜில் ஒரு இந்த இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்தியாவோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி எழுதியிருக்கீங்க. இந்த ½ பேஜ் தான் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த ½ தான் உங்கள் ஆன்சர். இது எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மிஸ்டேக் இதுதான் உங்களுக்கு வந்து குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் அதுவே இப்போ வந்து யூகேல இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யார் தரா, இந்தியாவில் இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு யார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரம் ஸ்டார்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஃபுல்லாமே இந்தியாவில் எப்படி யூகேல எப்படி லாஸ்ட்டில் வந்து இந்தியாவில் ஏன் இப்படி இருக்குது, யூகேல ஏன் அப்படி இருக்குது. பிகாஸ் நம்மளாம் காலனைஸ் பண்ண கண்ட்ரி தான் யூகே. அவங்களது இப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்து நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம், நம்ம ஏன் இப்படி மாற்றி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுதான் குவாலிட்டியான ஆன்சர். இப்போ உங்களுக்கு நான் சொன்ன 2 ஆன்சரில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது செகண்டுக்கு வந்து நீங்கள் வந்து பெட்டராக மார்க் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஆனால் 2 பேருமே பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பர்சனுமே பேப்பர் கம்ப்ளீட் பண்ணனால கிளியர் பண்ணக்கான சான்சஸ் இருக்குது. பட் ரேங்க் வைஸ் யார் மேலே இருப்பா, செகண்டாக சொன்னவங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப் போகணுன்னா உங்களுக்கு ரேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நீங்கள் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து குவாலிட்டி எப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து டீகோட் பண்ண தெரியணும். என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு வந்து எப்படி வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து இப்போ முடிச்சே ஆகணும் எப்படியாச்சும் எழுதிக்கலாம்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் புஷ் பண்ணி எழுதிடுவீங்க. பட் குவாலிட்டிங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஃபஸ்ட் ஆன்சரே யாருமே பெஸ்ட்டாக எழுத மாட்டாங்க. ஸோ நீங்கள் எழுத அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எழுதின ஆன்சரும் அதே கொஸ்டினுக்கு ஒரு 3 months கழிச்சு எழுதிப்பாங்க. 2வது ஆன்சர் நீங்கள் தான் எழுதினீங்களான்னு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டென்ட் அதே தான், நீங்கள் படித்த புக்கு அதே தான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் அதேவாக தான் இருக்கும். பட் நீங்கள் எழுத தான் ப்ரியாரிட்டி கொடுத்து எழுதுறது, எங்கே டயக்ராம் போடுறது, எங்கே ஃப்ளோ சார்ட் போடுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். மொட்டையாக எல்லாமே ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் அது எப்படி பண்ணணும், நம்ம எழுதின ஆன்சரையும் நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணணும், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்னு சொன்னேன்ல. ஸோ வீக்கெண்டு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸே கொடுத்துருவேன். ஒரு வீக்கில் நான் என்ன வீடியோஸ் போடுறேனோ அந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன். அதோட கீ வந்து கொடுத்துருவேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எழுதி பார்த்துட்டு இந்த கீயோட கம்பேர் பண்ணி நீங்களே எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க, இல்லைனா எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும், இதுக்கு முன்னாடி எப்படி எழுதிருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் மெயின்ஸ் போகும்போது பயந்துட்டு போக வேணாம், ஐயோ நம்ம எழுதுவோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக எழுதிடுவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக போனால் தான் உங்களால் எழுத முடியும். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் ப்ளஸ் குவாலிட்டி ப்ளஸ்
கான்ஃபிடென்ட். அங்க வந்து எந்த கொஸ்டின்ஸை சூஸ் பண்ண போறீங்கன்னு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க வந்து இப்போ 2 அன்னோன் கொஸ்டின் இருக்கு. 2 அன்னோன் கொஸ்டின் இருக்கு. ஒன்று வந்து நீங்க வந்து ஜென்ரிக்கா எழுத முடியும். இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக்காக எழுத முடியும். நீங்கள் அவசரத்தில் ஸ்பெசிஃபிக்காக இருக்க எடுத்து நீங்கள் வாட்டுக்கு எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேங்க் கீழே போயிருமா. இதே ஜென்ரலாக எழுதுறதா நீங்கள் ஜென்ரலாக எழுதி விட்டீங்கன்னா ஏதோ அட்டன் பண்ணுறதுக்காகவாச்சும் உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் பாலிசியை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஜென்ரல்னு வச்சுக்கலாம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி இப்போ 20 மேனுஃபேக்சரிங் பாலிசி 2011 பற்றி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த பாலிசி பற்றி தெரியலனாலும் இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு எனக்கு தெரியும். இண்டஸ்ட்ரி செக்டரை பூஸ்ட் பண்ணும், அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும், இது மாதிரி நீங்கள் எழுத முடியும். அதுவே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ வந்து ஜுடிஷியரி வந்து பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இதில் ஜுடிஷியரியோட பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்லை உங்களுக்கு இந்த ஆர்டிக்கலும் தெரியல, அது என்ன பவர் கொடுக்குதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் இப்போ போய் நான் ஜுடிஷியரி பற்றி எழுத போகிறேன், ஜுடிஷியரிக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு எழுத போகிறேன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு கம்மி மார்க் கொடுத்துருவாங்க. பார்க்குறதுக்கு இதை விட இது கொஞ்சம் ஓகேவா இருக்குது, ஜுடிஷியரிக்கு என்ன ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுங்கமே உங்களுக்கு தோணாலும் இந்த ஆர்டிக்கல் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதுனால உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் அந்த டைமில் நீங்கள் வந்து எந்த கொஸ்டின் சூஸ் பண்ணால் நீங்கள் பெட்டர் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து உங்களால் டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த திங் தான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். லேர்னிங் வந்து ப்ரிலிம்ஸோட கம்மியாக இருக்கும். பட் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாலிட்டினா இங்கே வேர்ல்டு அஃபெக்டிங் இந்தியா, பாலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு அஃபெக்டிங் இந்தியா, இது வந்து பெருசாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் இருக்காது. நீங்கள் மெயின்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக படிக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது நீங்கள் படிக்கிறத விட லேர்னிங் இதுலேருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ், இதை படிக்கிறதுனால உங்களுக்கு மார்க்ஸ் வரதை விட நீங்கள் ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கீங்கல்ல, இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால வர மார்க் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2ல் மாடர்ன் இந்தியா, அதுக்கப்புறமா இந்தியன் கல்ச்சர், அதுக்கடுத்து சோஷியல் இஷ்யூ, எத்திக்ஸ் அண்ட் இன்டிகிரிட்டி. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் வந்து மெயின்ஸில் இல்லை. ஸோ உங்களுக்கு மாடர்ன் இந்தியாவும் உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, அர்பனைசேஷன் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இது கேட்பாங்க. இது வந்து நீங்கள் புக்கு வச்சு போகிறத விட நீங்கள் வந்து ஸ்கீம்ஸை இப்போ ப்ராப்ளம் இருக்குது. இப்போ பாவர்ட்டிக்கு இந்தியா என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, பாவர்ட்டி ஏன் வருது, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டெப்ஸு, வை, எப்படி மெஷர் பண்ணுறாங்க, வேர்ல்ட் லெவல் இது என்ன, இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஏதாச்சும் இது லிங்க் ஆகுதா. இப்போ பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி, சானிடேஷன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஜியோட உங்களுக்கு வந்து நிறைய கன்வெர்ட் ஆகும், ரிலேட் ஆகும். ஸோ சோஷியல் இஷ்யூஸ் வந்து புக்கோ இல்லை அப்படி வச்சு படிக்கிறத விட அந்த டாப்பிக்கில் அந்த சப்ஜெக்ட்ஸில் கொடுத்துருக்க சிலபஸ் டாபிக்ஸ் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் என்ன ஸ்கீம் இருக்குது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் என்ன, அதுக்காக வேர்ல்ட் லெவலில் ஏதாச்சும் இண்டெக்ஸ், இப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எல்லாம் இருக்குது, அது மாதிரி இண்டெக்ஸ் ஏதாச்சும் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கு நோட்ஸ் ரெடி பண்ணி படிக்கிறது தான் பெஸ்ட் வே. இதுக்கு வந்து புக்ஸோ தேடி அலையிறத விட நீங்கள் இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா வித்தின் ஒரு 10-15 டேஸில் நீங்கள் அந்த டாப்பிக்கவே முடிச்சிடலாம். ஸோ இது அப்படி தான் படிக்கணும். அண்ட் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுறதை விட அந்த ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸ் இருக்கு. இப்போ எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு மொராலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மாரல் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி இருக்கும். அந்த டெஃபினிஷன் லைட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எத்திக்ஸ் வந்து உங்களுக்கு நான் கைடன்ஸ் நான் கண்டிப்பாக தரேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் இந்த சென்ஸ் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கம்பைன் பண்ணி இருக்கிற சப்ஜெக்ட்ஸை நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறனால அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சைடில் எத்திக்ஸ் நான் வந்து ஒரு ஏப்ரல் ஆகஸ்ட் ஒரு மே அந்த டைம் உங்களுக்கு எத்திக்ஸ் நான் போடும்போது உங்களுக்கு கவர் பண்ணி ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் படிக்க நிறையா கிடையாது, நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் தான் நிறையா பண்ணும் ஆன்சரில். ஸோ நீங்கள் படிக்க நிறையா இருக்குது ஆகஸ்ட் டைம் பத்தாது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ அது வந்து நீங்கள் மற்ற விட கம்மியாக, மற்ற சப்ஜெக்ட்ஸை விட நீங்கள் மற்ற டாபிக்ஸ் விட நீங்கள் கம்மியாக பண்ணாவே போதும் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா இது 50 மார்க்ஸ், அதே இது எல்லாத்துக்குமே புதுசு, எழுத போகிறவங்களுக்கு கரெக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கு புதுசு. ஸோ ப்ரோ லெவலில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணிங்கனாவே
உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே காட்டும். பிகாஸ் எத்திக்ஸ் வந்து மற்ற ஹிஸ்ட்ரி எக்கனாமி மாதிரி படித்து கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறது அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு செட் ஆஃப் திங்ஸை வந்து ஜஸ்ட் அந்த ரிட்டர்ன் வேல்யூக்காக நீங்கள் ஒரு டெஃபினிஷன்ஸை படிக்கிறீங்களே தவிர மோஸ்ட் ஆஃப் தி டைம் அந்த கொஸ்டினை எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, ஆன்சர் நீங்கள் எப்படி எழுத போறீங்க தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிட்டி. இப்போ நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு லைட்டாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் லைட்டாக இதில் வந்து வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் நீங்கள் வந்து கரைச்சி குடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் மெயின் திங் இந்தியன் பாலிட்டி தான். அதை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாவே இது மேனேஜபிளாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஐஆர் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து தியரி ஆல்சோ டெஃபினிஷன் டயக்ராம் அப்படிங்கிற மாதிரி போகாமல் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி போகாமல் உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புக்லலாம் பார்த்தீங்கன்னா அமோனியா ப்ரொடக்ஷன், ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே படிக்க கொஸ்டினில் கேட்க போகிறது அது கிடையாது. கிரீன் ஹைட்ரஜன்னா என்ன, அதனால இந்தியாவுக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, பெனிஃபிட் இருக்குது, இந்தியா ஏன் அதை வந்து க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் கொண்டு போகிறாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆல்வேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ககன்யான் மிஷன் இருக்குன்னா அது இந்தியாவுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜியில் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, நம்ம ஏன் அதுக்கு அவ்வளோ ஃபண்டு செலவு பண்ணுறோம், இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வரும். எமர்ஜிங் டெக்னாலஜி இப்போ என்ன கரண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ ஏஐனால என்னென்னலாம் பண்ண முடியும், ஏஐனால இந்தியாவுக்கு என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப புக்குள்ளே போய் தியரமில் படிக்க வேணாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரீன் ஹைட்ரஜன் நான் சொன்னேன்னா, இப்போ க்ரீன் ஹைட்ரஜனில் நீங்கள் வந்து க்ரீன் ஹைட்ரஜனாக எலக்ட்ரோலைசிஸ்னால உங்களுக்கு வரும். அப்படிங்கிறது வாட்டரை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க நீங்கள் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும். அதில் வரது தான் உங்களுக்கு வந்து க்ரீன் ஹைட்ரஜன். அந்த ஸ்ப்ளிட் எலக்ட்ரோலைசிஸ்க்கு யூஸ் பண்ணுற எனர்ஜியுமே உங்களுக்கு வந்து ரெனியூபிள் சோர்ஸ்லேருந்து வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு க்ரீன் ஹைட்ரஜன். இப்போ இதில் நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்க, இது எல்லாமே அப்ளிகேஷன். க்ரீன் ஹைட்ரஜனால எமிஷன் குறையும், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எழுதுவீங்க. இல்லை பேஸ்னு ரொம்ப ஸ்டாட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். ஸோ எலக்ட்ரோலைசிஸ்னா ஆக்சுவலி என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு லைனில் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதில் ரொம்ப சயின்ஸு புக்கில் இருக்காமே படிக்கணும் அப்படிங்கன்னா இந்த டாபிக் எலக்ட்ரோலைசிஸ்ங்கிறது தான். மித்தது எல்லாமே நீங்கள் கரண்ட் அஃபேர்லேருந்து பார்க்குறது. ஸோ டாபிக் எடுத்திங்கன்னா அதோட பேசிக்காக உங்களுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கும். அது மட்டும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதோட டெஃபினிஷன் எதுவுமே தேவை கிடையாது, ஃபார்முலா எதுவுமே தேவை கிடையாது. அப்படின்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வேற எங்கேயாச்சும் உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் கரண்ட் அஃபேர் கான்சென்ட்ரேட் பண்ணாவே சயின்ஸ் அண்ட் டெக் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது யூனிட் 3 தமிழ் சொசைட்டி. இது நம்ம முன்னாடி படித்த அதே தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுத போய்ங்க. ஸோ திருக்குறள்னாலும் ஜஸ்ட் மீனிங் படிக்காமல் அந்த திருக்குறள் எழுத தெரியுதான்னு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பிகாஸ் திருக்குறள் ரிலேட்டடாக ஏதாச்சும் எழுதணும்னா எழுதிக்கலாம், எங்காச்சும் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். கேட்டால் தான் எழுதணும்னு கிடையாது. நம்ம இது வந்து உங்களுக்கு வேல்யூ அடிஷனாக கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் மெயினாக ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன் டு மாடர்ன் டைமில் நேஷ்னல் லீடர்ஸ் ஆகல்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ வேலு நாச்சியார், புலித்தேவர் இது மாதிரி இருக்கவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் 3. இது வந்து ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமி. இதோட மார்க்ஸ் ஸ்பிளிட் மட்டும் 75, 75, 100ன்னு இருக்கும். மிச்சது எல்லாமே 100, 150, 100, 150ன்னு இருக்கும். பட் இது மட்டும் உங்களுக்கு 75, 75, 100ன்னு இருக்கும். இது வந்து ஜென்ரல் ஜியாகிரஃபி. இது வந்து இந்தியா ப்ளஸ் தமிழ்நாடோட ஜியாகிரஃபியை பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதே தமிழ்நாடு ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே படிப்பீங்க. ஆனால் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அந்த யூனிட்டுக்கு கீழே வராது. பட் இந்தியன் எக்கனாமி வித் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் சொன்னேன்ல, அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு தமிழ்நாடு ஜியாகிரஃபியை சேர்த்து வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் படித்தது. பட் நீங்கள் வந்து எழுதி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பழகி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிவர்ஸை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காவேரினா காவேரி எங்கே ஒரிஜினேட் ஆகுது, எவ்வளோ லென்த் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே படிக்கிறீங்க அப்படின்னா அதே தான் இங்கேயும் அதையே தான் நீங்கள் எழுதவும் போய்ங்க. பட் இங்கே ஒரு டயக்ராம் போட்டு இது காவேரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காட்டணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு ஜியாகிரஃபி வந்து ரிட்டர்னில் வரும். அதே என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா டாப்பிக்கில் வந்துடும். ஸோ அது உங்களுக்கு புதுசாக படிக்கிறது கிடையாது. என்விரான்மெண்ட்டுமே பேசிக் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் ஒரு அளவுக்கு மாடரேட் லெவல் வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கு தேவைப்படும். அதுக்கான கண்டென்ட்டுமே நான் வந்து உங்களுக்கு எங்கே படிக்கணும் அண்ட் எப்படி படிக்கணுங்கிறத வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். என்விரான்மெண்ட் எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு
என்விரான்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, பேசிக் லெவல் என்விரான்மெண்ட் வந்து நீங்கள் சயின்ஸ் படிப்பீங்கள்ல, அப்போவே கம்ப்ளீட் பண்ணிட போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த எக்கனாமி, இந்த மாதிரி சஸ்டைனர் டெவலப்மெண்ட், க்ரீன் ஹைட்ரஜன், இந்த மாதிரி நீங்கள் படிக்கிற டாபிக்ஸ் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறதுல கொஞ்சம் பேசிக் என்விரான்மெண்ட் வந்துடும். அது போக உங்களுக்கு ஒரு ஸ்பீஷீஸை பற்றி கேட்குறாங்க, இல்லைன்னா ஒரு என்ன சொல்லலாம் IUCN அந்த ஆர்கனைசேஷனை பற்றி கேட்குறாங்க, இல்லைன்னா ஒரு ஓஷன் டெக்னாலஜி பற்றி கேட்குறாங்க, இல்லைன்னா மரைன் டைவர்சிட்டி, இல்லைன்னா மரைன் இல்லை எக்கோசிஸ்டம், இந்த மாதிரி உங்களுக்கு கேட்குறாங்கன்னா அதுதான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறீங்க. அதாவது ஒரு சயின்ஸோ இல்லை ஒரு கரண்ட் அஃபேர்ஸோ ரெண்டுலேயுமே இல்லாமல் ஒரு எக்கோசிஸ்டமாக நீங்கள் படிக்க போகிறது வந்து மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்கை படித்து முடிச்சதுக்கப்புறமா மாடரேட்டாக இருக்கிறத வந்து படிக்கலாம். இது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு புக்கு வந்து கவர் டு கவர் எல்லாம் படிக்கணும்னே கிடையாது. செலக்டிவாக நீங்கள் வந்து ஒரு சில டாபிக்ஸை நீங்கள் இதை கூகுள் பண்ணி படிக்கலாம், இல்லைன்னா நான் சொல்கிற ஒரு சில ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் அதை மட்டும் கூட படிச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸில் உங்களுக்கு அதை எலாபரேட்டாக பண்ணி எழுத வந்துடும். ஸோ என்விரான்மெண்ட் பிரச்சனை இல்லை. இந்தியன் எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸில் படிப்போம், ப்ளஸ் CA ப்ளஸ் வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் IMF, வேர்ல்டு பேங்க் எடுக்க டிசிஷன்னால, இல்லைன்னா அவங்க எடுத்த டிசிஷன்னால இந்தியாவில் என்னென்ன பண்ண முடியுது, இங்கே இருக்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு எதெல்லாம் அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எப்படி சொல்லலாம்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது ரிலேட்டடாக இருக்கிற எக்கனாமி சேர்த்து படிச்சிங்க. ப்ளஸ் ஒரு ரொம்ப மேஜரான கரண்ட் அஃபேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உக்ரைன் ரஷ்யா வார் கிரைசிஸ் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமி லைட்டாக மாறிச்சு. நம்மளுக்கு ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் இன்னுமே சீப்பாக நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தோம். இது மாதிரி அந்த டைம் பீரியடில் ஏதாச்சும் மேஜரான எக்கனாமிக் சேஞ்சஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அதை பற்றி கேட்பாங்க. பிகாஸ் நம்ம TNPSC படிக்கிறதுனால தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. இந்தியா அண்ட் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஏதோ 1 or 2 கொஸ்டின் தான் வரும். பட் அதுவுமே ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு, இல்லை ரொம்ப பெருசாக எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த டாப்பிக்லேருந்து தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இதுதான் மெயின் சிலபஸ். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படித்ததை தரவாக படிச்சுட்டு ஒரு சில டாபிக் லைக் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்லுமே ஒரு சில மாடரேட் லெவல் படிச்சிங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நீங்கள் மெயின்ஸும் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் இன்டர்வியூ போகணும். இன்டர்வியூக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியதுன்னு ஒன்றும் இல்லை, சிலபஸோ இல்லை எதுவும் கிடையாது. அது மெயினாக உங்களோட பர்சனாலிட்டி தான் மோஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லலாம், அந்த டைமில் எப்படி திங்க் பண்ணுறீங்க, இப்போ ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியுது. ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி லெவல். இதில் வந்து ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னால அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் ஒரு ஆஸ் அ ஃப்ரெஷராக ஒரு ஜாப் போக போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு DSPயோ இல்லை DC ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரீயாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அந்த ஜாப் இதுக்கப்புறமா தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் திங்கிங் இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களை செக் பண்ணுவாங்க. தென் ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ பிகாஸ் நீங்கள் ஒரு DSP ஒரு DC அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் கரெக்டான ஆளா, நீங்கள் வந்து அந்த இப்போ நீங்கள் ஒரு DCயாக ரெப்ரசன்ட் பண்ண போறீங்கன்னா உங்களை பார்த்தாவே அப்படி தெரியுங்களா. ஸோ பேசிக்லி ட்ரெஸ்ஸிங் அண்ட் அங்கே எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க, அவங்க கேட்க கொஸ்டினை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க தான் இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கா தெரியலையாங்கிறது உங்களுக்கு மேட்ரு இல்லை. நீங்கள் தெரிஞ்சாலும் அதை நீங்கள் எப்படி கன்வே பண்ணுறீங்க, கான்ஃபிடென்ட்டாவா இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அதை கன்வே பண்ணுறீங்களா, இல்லை தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து தெரியல பட் நான் லேர்ன் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ப்ராட் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்களாங்கிறதையும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயின் திங். உங்களுக்கு ஆன்சர் தெரியுது தெரியலங்கிறது மேட்ரு இல்லை, அதை நீங்கள் எப்படி கன்வே பண்ண போறீங்கிறத அவங்க செக் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஹேர்டில் இருக்காது, பெரிய கஷ்டமாக இருக்காது அந்த டைமில். பிகாஸ் நீங்கள் இவ்வளோ ஃபேஸை கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அங்கே போய் நீங்கள் பெருசாக தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ அது வந்து நம்ம மெயின்ஸ் முடிஞ்சு இன்டர்வியூ அந்த டைமில் நான் உங்களுக்கு கைடன்ஸ் என்னன்னுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம உட்காந்து படித்தோம்னா இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் 2 வருஷம் ஆனாலும் இன்டெப்த்தாக படிக்கிறேன்னு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். பட் நம்மளோட கோல் அது கிடையாது. நம்ம வர எக்ஸாம் எழுதுகிறோம், நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ணி நம்ம ஜாப் போகணும், அதுதான் நம்மளோட கோலாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி பிளான் ரஃபாக தான் தரேன். இது வந்து ஒரு ரிஜிட் பிளான், இது மாற்றவே கூடாது, இப்படி மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா தர்றதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்ன அவாய்ட் பண்ணணும் மெயினாக அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை தவிர இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. மெயினாக நீங்கள் இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்னா என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ணுறோம் தேவையில்லாமல் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸுங்கிறத நான் நியூஸ் பேப்பர்ல தான் சொல்றேன். எந்த வீடியோவையும் பார்த்து நீங்க வந்து மணிக்கணக்கா டைம் வேஸ்ட் பண்ண தேவையே இல்ல. நீங்க அத படிச்சீங்கன்னா ஒரு டைம விட, அந்த வீடியோவ பார்க்கிறவங்களுக்கு டைம் ஜாஸ்தியாகும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோல எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அதாச்சு, இதாச்சுன்னு. அது நம்மளுக்கு தேவையே இல்ல. நீங்க லைனா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே வந்தீங்கன்னா, மோர் தென் எனஃப் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க நினைக்கலாம், அந்த வீடியோல நெறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றாங்களே இப்படின்னு. நீங்க அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்னால நீங்க படிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் எவ்வளோ மிஸ் பண்றீங்கன்னு பார்த்தா, நீங்க படிக்கிறத நிறைய மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறது தான் மோர் தென் எனஃப். இதுக்காக நீங்க ஒரு வீடியோவையோ, இல்ல ஒரு அனாலிசிஸ் வீடியோ, இல்ல வீக்லி அனாலிசிஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்க டைம வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாரி கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்கூல் புக் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட்டையும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும்னு நான் சொல்லவே வரல. நீங்க எவ்வளோ கொஸ்டின் கேட்க போறாங்களோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. இல்ல எவ்வளோ வீக்கா ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கீங்களோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. இப்ப எக்கனாமில நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். அதுல அதிகமா கொஸ்டினும் வருதுன்னா, நீங்க அத வந்து சயின்ஸ விட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். இல்ல நான் சயின்ஸ்ல கம்மியா கொஸ்டின் வருது. ஆனா நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கறதுக்காக அத நீங்க ரொம்ப நேரமா உட்காந்து டெப்த்தாவும் படிக்க தேவையில்ல. 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. நான் அத வந்து ஒரு 10 டேஸ்ல ஃபினிஷ் பண்ணிருவேன். நான் சீக்கிரமா படிக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க ப்ரியாரிட்டி குடுங்க. ஒரு ஒரு திங்ல மார்க்ஸும் அதிகமா இருக்கு, டஃப்னஸும் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னா, டைமும் அதிகமா எடுத்துக்கோங்க. மார்க்ஸும் கம்மியான டஃப்னஸ் அதிகம்னா, டைம் மாடரேட்டா எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் மேட்ரு. உங்களுக்கு வந்து மெயின் டிரைவிங் ஃபேக்டரா என்ன இருக்கணும்னா மார்க். இப்ப நான் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நான் இப்போ 20 டேஸ் நான் ஸ்பெண்ட் பண்றேன்னா, நான் எவ்வளோ மார்க் எடுக்க போறேன்? அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 5 நாள் இந்த சப்ஜெக்ட்ட படிக்க போறேன் அப்படின்னா, அதனால நான் எந்த சப்ஜெக்ட்ட விட போறேன்? அதுல எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க? ஸோ அந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் நீங்க வந்து பெர்சனலா பண்ணணும். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு மாரி படிப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க அதையே பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பிஒய்க்யூ. மெயினா நீங்க பிஒய்க்யூ சால்வ் பண்ணி தான் டெஸ்ட் சீரிஸ் நீங்க நிறைய சால்வ் பண்ணணும். மேபி நீங்க ஒரு அகாடமியோட டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இருக்க எல்லா அகாடமி டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டினையும் நீங்க சால்வ் பண்ணுங்க அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸை மெயினா சால்வ் பண்ணிட்டு, இது 2ம் முடிச்சிட்டிங்கன்னா, அடுத்து 2வது அகாடமிக்கு நீங்க போகலாம். பட் இது பண்ணாம இது 2ம் நான் பண்ண போறேன் அப்படின்னா, அது கண்டிப்பா உங்களோட ஒரு அட்டெம்ப்டை வேஸ்ட் பண்ணிடும். அடுத்து கரண்ட் அஃபேர். இது டைம் இருக்கவங்க கிறிஸ்ப் நோட் எடுத்துக்கோங்க. ஐ மீன் எல்லாருமே நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா, அது ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டைம் இருக்கு அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் அது ரிவைஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்குது ஆன்சர் ரைட்டிங். ஸோ நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் தெரியும். அந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு மார்க் வரும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் 1, 2, 3 இல்லைன்னா ஒரு 2 மாதம் 4 மாதம் நீங்கள் இது பண்ணலாம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், இந்த படித்த கரண்ட் அஃபேர் எல்லாம் மறந்துடும். ஸோ எய்தர் நீங்கள் எடுத்த நோட்ஸையோ இல்லை மந்த்லி மேகசின்ஸையோ படித்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் நோட்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இல்லை நான் பிடிஎஃப்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன், புக்கில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும். மெயின் திங் ரிவிஷன் ஆரம்பிச்சுக்கணும். அடுத்தது வேல்யூ அடிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்ஸ் வந்து சும்மா எழுதி பார்த்துருப்பீங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளால என்ன கொடுக்க முடியும்? மற்றவங்க கொடுக்காத ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டோ டேட்டாவோ இல்லை ஒரு ஏதோ சம் திங் ஒரு வேல்யூ அடிஷனாக என்ன கொடுக்க முடியுங்கிறத நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்தது நிறையா மார்க்கோ ஃபுல் லென்த் பிவைக்யூ. இப்போ நிறையா அகாடமியில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கொஸ்டின் பேஸ் பண்ணியே நிறையா டெஸ்ட் சீரிஸ் வைப்பாங்க. நீங்கள் அதையோ இல்லை மார்க்குமே ரொம்ப ஓவர் இதாக போயிடக்கூடாது. பிகாஸ் மார்க் வந்து ரொம்ப டஃப்பாக வைப்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கலைங்கிற மாதிரி மைண்ட் செட் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடாது. வெரி டஃப்பு வெரி ஈஸி இல்லை ஈஸி இதுக்கு போகவே கூடாது. நீங்கள் வந்து ஒரு மாடரேட் லெவல் பேப்பரில் இவ்வளோ மார்க் வாங்குவீங்க, அதுதான் உங்கள் ஆவரேஜாக வச்சுக்கணும். டஃப்பில் நம்ம கம்மியாக வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் டிப்ரெஷனும் ஆகக்கூடாது. ஈஸியில் நல்ல மார்க் வாங்கிட்டோம்னு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகக்கூடாது. ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டாக இருக்குன்னா அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப டஃப்பான மார்க் எல்லாம் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்காக நீங்கள் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட குரூப் 1 நம்ம அட்டெம்ப்ட் பண்ண போகிற குரூப் 1 எக்ஸாம் ரொம்ப டஃபாக கேட்டாங்கன்னா அங்கே போய் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸே பண்ணலாம் யோசிக்க கூடாது. அதுக்கு மட்டும்தான் டஃப்பான மார்க்கே தவிர டஃப்பான மார்க்கையே வச்சுக்கிட்டு நான் படிக்கலன்னு படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணாமல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் வீக் அண்ட் நெக்லெக்டட் ஏரியா. இப்போ சயின்ஸ் எல்லாம் நிறைய பேர் கண்டிப்பாக படிக்கவே மாட்டீங்க அட்டெம்ப்ட் பண்ண போகும்போது. ஸோ அந்த நெக்லெக்டட் ஏரியா அண்ட் வீக் ஏரியா. சில பேருக்கு ஜியாகிரஃபி வராது, சில பேருக்கு எக்கனாமி வராது, சில பேருக்கு ஹிஸ்ட்ரி சுத்தமாக வராது.
ஸோ உங்களோட வீக் ஏரியா என்னங்கிறத பார்த்து அதை வந்து நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக படிக்காமல் போயிடக்கூடாது. லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக அதை வந்து ரிவைஸ் பண்ணி ஒரு ஒரு லைட்டாக பேசிக்காக லாஸ்ட்டில் ஒரு ரஃபாக ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ரஃபாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் புக்கை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டாப்பிக்கையும் ரெஃபரன்ஸ் புக்கில் படிக்கணுங்க அவசியம் கிடையாது. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தகவல் பண்ணதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை உங்களோட ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்யூ சால்வ் பண்ணணும். அடுத்தது ரிவைஸ் பண்ணணும். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும். இதை தாண்டி நான் அனாலிசிஸ் பார்க்குறேன் அவல்ஸ் நான் வந்துட்டு எப்படி சொல்லலாம், நான் நோட்ஸ் எடுத்து படிக்க போகிறேன். ஐ மீன் ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன், ரிவிஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க. நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தெரிஞ்சாலுமே நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கிற டைமில் நீங்கள் 2 டைம் ரிவிஷன் பண்ணிடலாம் புக்கை. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ பார்த்து பண்ணிக்கோங்க. பட் என்னோட சஜஷன் வந்து படிச்சுட்டீங்க, டைம் இருக்குன்னா நோட்ஸ் எடுங்க. டைம் இல்லை பட் என்னோட ரிவிஷனையே நோட்ஸ் எழுதி தான் நான் ரிவைஸ் பண்ண போவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புக்ஸை திரும்ப திரும்ப படிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இப்போ பிப்ரவரி, ஸோ ஜூன் உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் இவ்வளோ யூனிட்டுக்கும் உங்களால் ஒரு நோட்ஸ் எடுக்க முடியாது. வேணா நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதுறீங்கல்ல, நீங்கள் ஒவ்வொரு டாபிக் வைஸாக நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங் எழுதிட்டு வந்தீங்கன்னா மேபி அதை கூட நீங்கள் நோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் ரிவிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்காதீங்க. பிகாஸ் ரிவிஷன் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்து வர எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ ஒரு டைம் நோட்ஸ் எடுக்கிறத விட நீங்கள் ரிவிஷனுக்கு மெயினாக இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஸோ இதுதான் ரஃபான ஐடியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ நான் சொன்னதே தான், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் சொன்ன எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இப்போது 4 நாள் படிச்சுட்டேன், ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன்னா எல்லா நாளும் எல்லா நாளும் படிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு சில நாள் நம்மளுக்கு மிஸ் ஆகும். பட் அதுக்காக நீங்கள் வந்து 4 நாள் படிச்சுட்டு 10 நாள் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக மோட்டிவேட்டடாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நம்ம கண்டிப்பாக படிச்சிருவோம், இது முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் போக போக நம்ம வீக் சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இது எதுக்கு நம்ம பண்ணிட்டு விட்டுறலாம் அப்படின்னு தோணும். ஸோ அந்த தப்பை வந்து இதில் பண்ணிடாதீங்க. அடுத்து நான் சொன்னல மார்க் டெஸ்ட், ஸ்பீடும் அக்யூரசி. ஸ்பீடு வந்து நான் மெயின்ஸுக்கு சொன்னேன், அக்யூரசி வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு சொன்னேன். பிகாஸ் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணால் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக. அடுத்து ஆன்சர் ரைட்டிங் 3 டைமாச்சும் ரிவிஷன் பண்ணி தான் எக்ஸாம் போகணும். அடுத்தது நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கணும். ஸோ அப்படியே முன்னாடி சொன்னதே தான் இதுலேயும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி கொடுத்த அட்டம்ப்ட்டுக்கு இதுக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியும். இல்லை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்கறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்லணும்னு நினச்சதை வந்து நான் நல்லா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் நாளையிலேருந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸை பேஸ் பண்ணியே உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். இப்போ வந்து உங்களுக்கு எக்கனாமி, பாலிட்டி, ஆப்டிடியூட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ரெண்டுமே இப்போ ஆப்டிடியூட் வந்து மெயின்ஸில் இல்லை, பட் இந்த 2 சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் இது 2 கான்சென்ட்ரேட் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும், வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, பாய்.